அதை தொடர்ந்து இப்பொழுது தங்கம், வெள்ளி, இன்னும் வியாபார பொருட்களுக்கான ஜக்காத்தின் நிசாபு, இன்னும் அதனுடைய அளவு என்ன என்று நம் முன் உரையாற்றுவதற்காக எம் தௌஃபீக் அஹ்மத் அவர்கள் வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في كلامه القديم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أقيموا الصلاة وآتوا الزكاة صدق الله العلي العظيم. எனக்கு முன் சென்றவர்கள் எல்லாம் ஜகாத் என்றால் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன, இன்னும் உண்டான நிறைய விஷயங்களை பேசி சென்றிருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய மக்களிடத்தில் அதிகமாக புலம்படுகின்ற ஒரு விஷயம் தங்கமாகும், வெள்ளியும். இவை இரண்டும் தான் நம்முடைய பெண்களிடத்தில் அதிகமாக புழங்கப்படுகின்ற ஒரு விஷயம். அதனை தொடர்ந்து நம்முடைய சமூகங்களில் வியாபார துறையில் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கெல்லாம் இந்த ஜகாத்தினுடைய அளவு என்பதே தெரியல. ஜகாத்தினுடைய அளவு இருக்கு, இமாம் பெருமக்களெல்லாம் எழுதி சென்று விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய அளவு தெரியல. இவ்வளோ இருந்துச்சுன்னா இவ்வளவு கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்கணும் என்பது தெரியவில்லை. ஆரம்பமாக தங்கத்தினுடைய ஜகாத் அளவு என்ன, எம்பது தங்கம் இருந்தால் அவர்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தால் இமாம் பெருமக்கள் கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க. இஷ்ரூன மிஸ்காலன், அதாவது 20 தீனார் காசு. அரபியர்களில் 20 தீனார்னா வெள்ளி காசுன்னு அர்த்தம். அப்போ ஒரு இடத்துல 20 தீனார் இருந்தால் அதுக்கு ஜக்காத்து கடமை. சரி, 20 தீனார்னு சொல்றீங்க, அதை எங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க என்று சொன்னால், அந்த 20 தீனாருக்குள்ள ஒரு தீனார் ரேட்டு 4.25 கிராம். அப்போ அந்த 4.25 கிராம 20ஓட பெருக்கினா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 85 கிராம் கிடைக்குது. சரி, 85 கிராம்னா சுருக்கமாக சொல்ல போனால் ஒருத்தவங்கள்ட்ட 10 பவுனு 5 கிராம் ஒருவங்களிடத்துல இருந்து 1 வருடம் பரிபூர்ணம் அடைந்தால் அவர்கள் மீது ஜகாத், தங்கத்தின் உண்டான ஜகாத் என்பது கடமையாகிவிடும். எவ்வளவு? 40க்கு 1 கொடுக்கணும், 100க்கு 2 கொடுக்கணும் என்பதாக கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க. அடுத்து வெள்ளிக்கு உண்டான அளவு என்ன? இன்றைக்கு எல்லார் இடத்துலையும் ஒரு 108 ரூபா ஒரு கிராம், இன்னைக்கு ரேட்டு 108 ரூபா. அப்போ எல்லார் இடத்துலையும் புழங்கப்படக்கூடிய விஷயம் ஒரு வெள்ளி என்கின்ற ஒரு பொருள். அப்போ அந்த வெள்ளியினுடைய ஜக்காத்தினுடைய அளவு என்ன? இமாம் பெருமக்கள் இதையும் கிதாபில் பதிவு செய்கிறாங்க. ஒரு இடத்துல 200 திரகம் இருந்தால், திரகம்னா வெள்ளி காசுன்னு அர்த்தம், ஒரு இடத்துல 200 திரகம் இருந்து 1 வருடம் முழுமை பெற்றால் அவர்களுக்கு ஜகாத் என்பதை கடமையாகிவிடும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். சரி, அதனுடைய நம்முடைய புழக்கத்தில் அதை எப்படி சொல்றது பார்த்தா, ஒரு திரகமுடைய அளவு பார்த்தா 3.6 கிராம். சில 3.6 கிராமையும் 200ஐயும் பெருக்கும் பொழுது பார்த்தா நமக்கு 612 கிராம் கிடைக்குது. அப்போ ஒரு இடத்துல 612 கிராம் வெள்ளி இருந்து 1 வருடம் பரிபூர்ணம் அடைந்தால் அவர்கள் மீது ஜக்காத் என்பதே கடமையாகும். எவ்வளோ? 5 திரகம், 5 வெள்ளி காசு கொடுக்கணும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ எவ்வளோன்னு பார்த்தா 15.30 கிராம் அவரை ஜக்காத்தா கொடுக்கணும், அந்த வெள்ளியினுடைய அளவு ஜக்காத்தா கொடுக்கணும் என்பதாக சொல்லுகின்றார்கள். சரி, வெள்ளியினோட அளவு தெரிஞ்சிருச்சு. சரி, இதில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது. என்னன்னு பார்த்தா, இப்போ ஒரு இடத்துல பார்த்தா ஜக்காத், இந்த தங்கத்தினுடைய ஜக்காத்து 10 பவுன் 5 கிராம் இல்லை, பாதியாக தான் இருக்குது, ஒரு 5 பவுன் இருக்கு. இன்னொரு அதில் வெள்ளியோட அளவு பார்த்தா வெள்ளியும் 612 கிராம் இல்லை. ஆனால் இந்த வெள்ளியையும் தங்கத்தையும் கூட்டும் பொழுது ஜக்காத்தின் அளவு வந்துருச்சு. இப்போ இப்படிப்பட்டவங்க ஜக்காத்து கொடுக்கணுமா வேண்டாமான்னு பார்த்தா ஷாஃபி இமாமும் அபு ஹனீஃபாவும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. ஷாஃபி இமாம் சொல்றாங்க, இல்லை அதெல்லாம் தேவையில்லை, தங்கத்துக்கு தனித்தனியா, ரெண்டுக்கும் தனித்தனியா வரணும், தங்கத்துக்கு அதோட அளவு வரணும், வெள்ளிக்கு அதோட அளவு வரணும், இவை 2 வந்தாலும் நீங்க ஜக்காத்து கொடுக்கணும், தனித்தனியா வரணும்னு சொல்றாங்க. ஆனா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இல்லப்பா, நீங்க 2ஐயும் கூட்டும் பொழுது உங்களுக்கு ஜக்காத்தினுடைய அளவு வந்துட்டா போதும், அப்ப நீங்க ஜக்காத்தை கொடுத்துடுங்க என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இதனுடைய இருக்கின்ற வேறுபாடுகள்
சரி, இப்போ வியாபார பொருட்களுடைய அளவு என்ன? இப்போ பார்த்தனா தங்கத்துக்கு ஒரு அளவு இருக்கு, வெள்ளிக்கு ஒரு அளவு இருக்குது. ஆனால் வியாபார பொருட்கள் அப்படி அளவு இல்லை. எப்படின்னு பார்த்தா இப்போ ஒருத்தர் வியாபார பொருள் வாங்குறாரு. வியாபார பொருள் வாங்கினா அதில் வரக்கூடிய லாபங்களை வைத்து அவர் சக்காத்து கொடுக்கணும். ஒரு வரக்கூடிய லாபங்களை வச்சுதான் சக்காத்து கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் பார்த்தா அரபி மாதத்தை கணக்கு பண்ணி கொடுக்கணும். ஒரு பார்த்தா இந்த முகரம்ல ஒரு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அடுத்த முகரம் வரும் பொழுது அவருக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்குது. எவ்வளோ? உங்ககிட்ட வர ஒரு 2 லட்ச ரூபா லாபம் கிடைக்குது. இந்த 2 லட்ச ரூபா லாபத்தை அவர் பணம் மூலியமா அந்த வெள்ளியினுடைய அளவு இருக்கு பார்த்தீங்களா, அதன் பிரகாரம் கணக்கிட்டு அவர் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். எப்படி? நம்முடைய போட்ட காசுல லாபம் வருது பார்த்தீங்களா, அந்த இதுல அவர் என்ன செய்யணும்? அதற்கு அவர் ஜக்காத்தை கொடுக்கணும், வெள்ளியினுடைய அளவு கணக்கு பண்ணி என்பதாக இமாம் பெருக்கள் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ சமூகங்கள் இருக்கின்றார்கள். இஸ்லாமிய சமூகத்தில் எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள். எல்லா அளவையும் அறிந்து வைத்து ஜக்காத்துக்கு இவ்வளவு கொடுக்கணும், வெள்ளி வந்தா இவ்வளவு கொடுக்கணும் என்று அறிந்து வைத்து ஜக்காத்து கொடுக்காதவர்கள் அதிகமான நபர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் எதையும் அறியாமல் கொடுக்காதவர்களும் சில நபர்கள் இருக்கின்றார்கள். ஆக நம் எதையெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் அமல் செய்து நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்தில் சிறந்த கூலியை பெறுவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.